அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டூ யூ மீன் பை ஜீரோ டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ டோஸ் சில்ட்ரன் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு கீழே பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சர்டைன் டைம் கேப்பு, ஸோ ஒரு சர்டைன் டைம் இன்டர்வலுக்கு அப்புறமா 11 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. போலியோ வேக்சின், டிபிடி, பிசிஜி வேக்சின், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு 11 வேக்சின் வந்து போடுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வேக்சினுமே போட்டுக்காத சில்ட்ரனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஜீரோ டோஸ் சில்ட்ரன் அப்படி சொல்கிறோம். எந்த ஒரு டோஸ் ஆஃப் வேக்சினுமே போட்டுக்காத சில்ட்ரன்ஸை என்னன்னு சொல்கிறோம்? ஜீரோ டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். சில்ட்ரன் who have never received any routine vaccination under immunization programs அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, த இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டர் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டருக்கான கேபினெட் அப்ரூவல் அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எங்கே வரப்போகுது அப்படின்னா ஆக்ராவில் வரப்போகுது. ஆக்ரா எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. சரியா? ஸோ உத்தரப்பிரதேஷ் ஆக்ராவில் இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டர் அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இஸ் சுபான்ஷு சுக்லா. கரெக்டு தான். இதே ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ராகேஷ் சர்மா. சரியா? சுபான்ஷு சுக்லா இஸ் தி 634th ஆஸ்ட்ரோனாட் டு ரீச் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? சுபான்ஷு சுக்லா தான் 634th ஆஸ்ட்ரோனாட் ஸ்பேஸுக்கு போனாலே. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 27 தான் இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ டே. சரியா? அடுத்தது, யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் இஸ் பப்ளிஷிங் எஸ்டிஜி ரிப்போர்ட் சின்ஸ் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறத யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் இவங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் கொடுக்குறாங்க. இந்த 17 கோல்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, எஸ்டிஜி கோல்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2015 எஸ்டிஜி கோல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட் எப்போ இருந்து வர ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா 2016 வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 99th ரேங்க்ல இந்தியா இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைமாக 100க்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ 99th ரேங்க்ல இருக்கும். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.